எங்கள் வீட்டில் இன்றைக்கி சமையல் வந்து மோர் குழம்பு, வெண்டைக்காய் பொரியல் அண்டு வெண்டைக்காய் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு பொரிக்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், வெண்டைக்காய் முதல்ல வதக்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் சட்டியில் வந்துட்டுருக்குது. அடுத்தது மோர் குழம்புக்கு தேவையான தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் வெட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம் தனியாக எடுத்து வச்சுருக்குறேன். தயிர் தனியாக எடுத்து வச்சுருக்குது, மோர் குழம்புக்கு தேவையான தயிர். அப்புறம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தான் வேக வைக்க போகிறோம். அது எப்படின்னு அடுத்தால பார்க்குறோம் பாருங்கள். ஒரு பாத்திரத்தை வானொலி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி நினச்சிரோம் உருளைக்கிழங்க பொரிக்க போகிறோம். எண்ணெயை ஊற்றியாச்சு, பத்தாதில்ல, அதனால் அப்படி ஆயிலே ஃப்ரை பண்ணால் வந்து மோர் குழம்பு கொஞ்சம் காரமாக ஆயிலியாக இருந்தான்னா நல்லாயிருக்கும். அதனால தான் எண்ணெயை ஊற்றி வச்சு இப்போ வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து என்ன பண்ண போகிறோம், வானொலியில் போட்டு வதக்க போகிறோம். உருளைக்கிழங்கு பொரியல் ரெடியாக போகுது. தேவையான அளவு உப்பு போட்டு வதக்குறோம். அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கிறோம், நல்லா வதக்கப்படுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், வெண்டைக்காய் வதக்கி வச்சுருந்த ஸ்பூன் இருக்குல்ல, அதை திரும்ப எடுத்துகிட்டு வந்து உருளைக்கிழங்கு வதக்கிக்கிட்டு இருக்கிறேன். அது ரெடி ஆகிடுச்சு, உருளைக்கிழங்கு பொரியல். அந்த மோர் குழம்பு தயார் பண்ணுறதுக்காக வானொலியை ஒரு சட்டியில் வச்சு ஜீரகத்தை எடுத்து பொரிய வைக்கிறோம். அப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு அது என்ன பண்ணுறோம், தாளிசத்துக்கு போடுறோம். அதுக்கப்புறம் நேரடியாக வெட்டி வச்ச வெங்காயம், தக்காளி எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு வந்து அதே வானொலி சட்டியில் போட்டு மோர் குழம்பு தயார் பண்ணுறதுக்காக வதக்குறோம். தேவையான அளவு உப்பு வேணும்ல, எவ்வளோ தேவையோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. நல்லா வதக்கிக்கிட்டு அப்போ உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மஞ்சத்தூள், அப்படி அடுப்பு கொஞ்சம் குறைச்சி சிம்மில் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கூட்டிக்கலாம், தேவைக்கேற்ப மாற்றிக்கலாம். எவ்வளோ ஹீட்டு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நினச்சலாம், அடுப்பை வந்து கூட்டி குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த செவ் பருப்பெல்லாம் வச்சுருந்தோம்ல, அது தனியாக இருக்குது. இப்போ தேங்காய், பச்சை மிளகாய், தயிர், ஜீரகம், பூண்டு இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு அடி நல்லா அடிச்சிட்டு வந்துடலாம். அதான் அந்த தேங்காய், பச்சை மிளகாய், அந்த இஞ்செல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, இதையெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இது வந்து மோர் குழம்புக்கு தேவையான அதை அடித்து எடுத்து அதை கலக்கி விட்டுட்டு எல்லாத்துலேயும் அதையெல்லாம் போட்டு நல்லா வானொலியில் போட்டு கலக்கிட்டு அப்படி சுவையான அப்படி மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நேர்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் குழம்பு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். மோர் குழம்பு, வெண்டைக்காய், உருளைக்கிழங்குடன் நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிட வரீங்களா?